ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. அதாவது வந்து ஒன்னாம் தேதி இந்த மாசம் 5வது மாசம் இந்த வருடம் 25ல வந்து பிஜிட்டு ஒரு ஆளு சிரோன்காரவங்க கேள்வி கேட்டாங்க. அப்ப சிரோன்காரவங்க கேள்வி கேட்கும்போது என்ன கேள்வி கேட்கிறான்னா, சார் ஒருத்தவங்க கனிமா சொல்லிட்டாங்க, ஆனா அவங்க தொழுவாளி இல்லை. அதனால சிலோன்ல வந்து ஒரு ஊரை சொல்லி இந்த ஊர்ல வந்து தொழுகிறவனுக்கு ஒரு கபரை பிரிச்சு ஏ செக்ஷன் தொழுவாளிக்கு கபரை இன்னொரு கபரை செக்ஷனை பிரிச்சு பி செக்ஷன் பி கபர் தொழுவாதவனுக்கு அப்படின்னு 2 கபர் இருக்குது, இது கூடுமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவர் நிறைய ஆதாரம்லாம் சொல்லி இதெல்லாம் தவறுங்க, கபர்ஸ்தானா ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஆதாரம் அவர் கொடுக்கறது வந்து எப்படின்னா, நம்ம வந்து 48 அந்த 4வது அன்னிசால வந்து 48வது அத்தியாயம். அது எப்படி தெரியுமா சொல்றாரு, தொழுகைய பேஸ் பண்ணி தான் பேசுறாரு. 4வது அத்தியாயம் 48வது வருஷம் நல்லா சொல்றான், யார் சிறுக்கு வைக்கலையோ, எனக்கு இணை வைக்கலையோ அவர்கள் கவலைப்படுவானா, அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். நான் சிறுக்கு வைக்கக்கூடாது, முதல் கண்டிஷன். சிறுக்கு இல்லைன்னா, நீ சிறுக்கு வைக்கலன்னா நான் உனக்கு சொர்க்கம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை வைக்கிறாரு. வச்சுட்டு அதுக்கு ஆதாரமா உங்களுக்கு வந்து புகாரில வந்து 5826வது ஹதீஸ் சொல்றாரு. அந்த ஹதீஸை நீங்க படிச்சிருங்க. அது வந்து என்ன சொல்றா, திருட்டு விபச்சாரம் 2 சொல்றாரு. அடுத்து வந்து புகாரில் வந்து 129, அதுல வந்து அத்தா ஜபுல் ரலியுல்லா இருக்காங்க, ஜபுல் ரலியுல்லா அவங்களுடைய ஹதீஸ சொல்றாரு. அடுத்தபடியாக இன்னொன்னு சொல்றது என்னன்னாக்கா, இதான் முக்கியமான அரிசி, 99 ஏடு இருக்கும். அதாவது ஏடுனா ரெக்கார்டு, நம்ம செய்யற டெய்லி நம்ம செய்யற வேலையெல்லாம் பார்த்தீங்களா, அத காத்துமன் கரிமனும் இருக்காங்க பாருங்க, மலக்குக, அவங்க எழுதுவாங்க. அந்த ஏடு வந்து 99 ஏடு இருக்கும். ஒரு ஏடு வந்து கண்ணுக்கு தெரியாத தூரம் இருக்கும். அது சொல்றது என்ன, கண்ணுக்கு தெரியாத தூரம் அளவுக்கு ஒரு ஏடு இருக்கும். அதுல பெரும்பாலும் பாவம் தான் பண்ணிருப்பான், நன்மையே செஞ்ச முடியாது, பாவம் தான். அப்போ ஒரு ஏடு 2 ஏடு 3 ஏடு அப்படி 99 ஏடுலும் இவன் வந்து பாவம் தான் இவனுக்கு அதிகமா இருக்கும். அப்ப அல்லாஹ்கிட்ட கேட்பான், அல்லாஹ் கேட்பானா, அப்படியே 99 ஏழுலயும் வந்து இவ்வளவு பாவத்தை பண்ணிருக்கிய, இப்ப என்னடா உன் நிலைமை அப்படின்னு சொல்லும் போது அவனே ஒத்துக்குவான், எது பேச முடியாது, ஒத்துக்குவான். ஆனா அதே சமயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு அவனுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லி அவன் சொல்றதை கொடுப்பான். என்ன சொல்றான், நீ ஒரே ஒரு பாயிண்ட்ல ஜெயிச்சுட்ட. அந்த பாயிண்ட் என்னன்னா, நீ களிமா சொன்ன லா இலாஹா இல்லல்லாஹ், அந்த வார்த்தை களிமா இது இந்த திராசுல வைக்கும் போது இதனுடைய வெயிட் அதிகமாய் இவெல்லாம் கீழே படும். அப்போ உன்னுடைய பாவங்கள் 99 ஏழுனுடைய பாவமும் உனக்கு கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆகி நீ சொர்க்கத்துக்கு போற அப்படின்னு ஹதீஸ் சொல்றாரு. இதை கேட்டோம் நமக்கே ஒரு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப தொழுகை இல்லாதவனு கூட நமக்கு வந்து கிடைக்கிற பாக்கியம் இருக்கிற மாதிரிதான் பேசினாரு. அதாவது அவர் வந்து எடுத்து வச்ச ஹதீஸ்லாம் வந்து சரியான அந்தஸ்து தான் இருக்கும், நல்ல ஆய்வாளர் சிந்திச்சு தான் சொல்லுவாரு. அப்ப நமக்கு ஒரு ஆறுதல் வந்து அல்ஹம்துலில்லாஹ். அப்ப தொழுவ இல்லாதவன்லாம் வந்து தப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல வருது. ஆனா அவன் சேர்த்து வைக்க கூடாது, இந்த ஒரு கண்டிஷன். அது 4:40 சொல்றாரு. இப்ப இதை பார்த்தோம்னா எனக்கும் வந்து ஒரு நமக்கும் ஒரு ரொம்ப ஒரு ஊசலாட்டம் வருது, ஆஹா அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கும் போது இப்ப நம்ம வந்து சில ஆயத்தை பார்க்கணும். இந்த பாயத்தும் இவ்வளவு சந்தோஷம் நல்லா தலையில அடிக்கலாம், தலையில அடிச்சு இது நான் ஜோத்தை நீக்கிற அப்படின்னா என்னடா சொல்ல போறோம் அல்ல அப்படின்னா, அல்லாஹ் சொல்றதுன்னா 74வது அத்தியாயம் ஜின்னு வந்து 72 73 74 முசம்மில் வரும் பாருங்க. அந்த அத்தியாயத்துல 42வது வசனம் 43 44 45 46 47 எல்லாம் ஒரு லைன்ல தான் இருக்கும். எல்லா வசனங்களும் ஒரு லைன்ல தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான வசனம். எல்லா வசனம் 74 ஒவ்வொரு லைன்ல தான் இருக்கும். அப்ப அந்த ஒவ்வொரு லைன் என்ன சொல்லுவோம், இவன் நரகத்துல இருப்பான், களிமா சொன்னவன் தொழுவாதவன் நரகத்துல இருப்பான். எந்த நரகம்னா சகர் என்ற நரகத்துல இருப்பான். இந்த சகர் என்ற நரகத்துல இருக்குது மட்டும் அல்லாட்ட டைரக்டா கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான், அதான் அல்லாஹ் போட்டிருக்கான். இப்ப பாருங்க எப்படி இருப்பாங்க. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்ப நான் வந்து இதை வந்து பிஜிட்ட கேட்டுருவேன்,
நானே போய் நேரா கட்டுவேன். ஆனா இதனுடைய இது வந்து எங்க 2 பேரும் தெரியும், இல்ல 4 பேருக்கு தெரியும். ஆனா இப்ப என்ன அந்த சமுதாயத்துன்னா, பிஜே பேசினாரா என்டிஜே காரங்க தான் கேட்பாங்க. டிஎன்டிஜில போய் நான் கேட்டுருங்க, டிஎன்டிஜே காரங்க தான் கேட்பாங்க. ஐஎன்டி காரங்க. இது ஒரு பெரிய வியாதியா போச்சு. ஒவ்வொரு ஏத்துக்காரங்களும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரை பிரிச்சு வச்சுறாங்க. என் தலைவர் என்ன சொன்னா அதான் நான் கேட்பேன், என் தலைவர் என்ன சொன்னா அதான் கேட்பேன். இது இங்க மட்டும் இல்ல, சுண்ண ஜமாத்திலே இருக்குது. இந்த சுண்ண ஜமாத் கேட்டதான் இங்க கேட்பேன், அங்க அந்த சுண்ண ஜமாத் கேட்க மாட்டேன். எங்க இமாம் என்ன சொல்றாரு அதுதான் கரெக்ட், நாங்க இங்கதான் இருக்கோம், இந்த செக்ஷன்ல இந்த ஜமாத்துல சொல்லி ஜமாத்தை பிரிச்சு, இந்த ஜமாத் இதை ஏத்துக்க மாட்டோம், அந்த ஜமாத் இதை ஏத்துக்கணும். அப்போ ஒவ்வொரு ஜமாத்துல ஒவ்வொரு ட்ராக்ல தான் போறாங்க. இப்ப ஐஎஃப்டி ஜமாத் இஸ்லாமிக் அவன் யாரையும் பார்க்க மாட்டான். எங்க இமாம் என்ன சொல்றாரோ, உங்க மகளிர் என்ன சொல்றாரோ, எங்க இவர் என்ன சொல்றாருப்பாங்க. அதே மாதிரி ஜாக்கில என்னமா ஜாக்கி இமாம் என்ன தலைவர் சொல்றாரோ அதுதான் ஹதீஸ். அதுபடிதான் இருப்போம். இந்த காதை கொடுத்து மத்தவங்க இதை கேட்க மாட்டோம், இந்த காதை கொடுத்து இந்த சீனை கேட்க மாட்டோம். ஒன்லி ட்ராக் குதிரைக்கு லக்கான் போட்ட மாதிரி இப்படி. அப்ப இந்த ஹதீஸ இந்த வார்த்தையை நான் கேட்ட உடனே, இப்ப நான் என்னோட யூடியூப்ல நான் போடும்போது 4 பேர் பார்ப்பாங்க, 4 பேர் கேட்பாங்க, 4 வகையான ஜமாத்துல உள்ளவங்க கேட்பாங்க. அதுக்காக தான் இதை சொல்றேன். அப்ப இந்த இதை இவர் சொன்னதை பற்றி எனக்கு ஒரு சந்தோஷமா போச்சு. ஆனா அதே சமயத்துல சந்தோஷம் வரல. அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த 74வது அத்தியாயத்துல 43வது வருஷம் வந்து மரணடி அடிக்கலாம். ரொம்ப பயமா இருக்குது. அதுல என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னா, ஃபமன் தர்கஹா, யார் தொழுகையை விட்டாங்களோ ஃபகது கஃபர, அவர்கள் காஃபிருங்கிறாங்க. இது வந்து ஹதீஸ் தான். அதே மாதிரி வந்து இவங்க அஹமது பின் ஹம்பது ரஹ்மத்துல்லாஹி அதான் சொல்றாங்க. அப்ப இந்த இமாம இவங்க சொல்லும் போது மத்த இமாம்கள் சொன்னாங்கன்னா எனக்கு எல்லா பேரை வச்சு தான் நான் பேசுறேன். என்ன ஹதீஸ் தமிழ்ல இருக்கோ அதை நான் படிச்சு ரெஃபர் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி தான் சொல்றேன். அதுல கூட குறைஞ்சி நான் சொல்றேன், தப்பு இருந்தா எல்லாம் மன்னிப்பான். இப்ப இந்த அளவுக்கு இருக்கும் போது இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த குர்ஆன்ல தன்னுடைய வார்த்தையை வந்து பதிய வைக்கிறான். பதிய வச்சு அந்த வார்த்தையை வந்து நமக்கு சொல்றான். சொல்லும் போது ஓன் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் அந்த நரகத்துல உள்ள சொல்றாங்க. ஏன்டா அந்த நரகத்துக்கு வந்த, இந்த சகர் என்ற நகரத்தில் உன்னை பூட்டிய யார், இந்த சகர் என்ற நகரத்தில் உன்னை உள்ளார கொண்டு வந்து யார், உன்னை போட்டது யார் அப்படிங்கும் போது அவன் சொல்லுவான். அப்படியே பாருங்க, அந்த அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காலு சொல்லுவார்கள், லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்க தொழுவுல. இது 43 74 40 ஒரே லைன். அடுத்த லைன் சொல்லுவாங்க, பலபா மேலும் லம் நக்க நாங்க செய்யல மிசிக்கன் ஏழைகளுக்கு நாங்க தர்மம் செய்யல. தட் இஸ் ஜக்காத்துக்குள்ள அக்கி முசலாத்த வாத்து ஜக்காத்த சேர்ந்து ஒரு ரெட்டப்புள்ள மாதிரியா, அது ரெண்டையும் நாங்க நிராகரிச்சோம். எத சலாத்தையும் ஜக்காத்தையும் நாங்கள் நிராகரித்தோம் அப்படின்னு யார் சொல்றா? சஹருடைய நரகத்துல உள்ளவன். அப்ப தொழுவையும் ஜக்காத்தும் இல்லைன்னா இவனுக்கு வந்து கன்ஃபார்ம்டு சஹருங்கிற டைட்டில் நகரம். இந்த நரகத்துல தான் இருப்பான்னு அல்லாஹ் சொல்றான். இந்த நரகத்துல தான் இருப்பான். இப்ப பாருங்க, நோம்புக்கு நரகம் பேர் சொல்ல முடிக்கலன்னா ஹஜ்ஜுக்கு நரகம் பேரும் சொல்ல. அப்ப தொழுகையில வந்து நமக்கு 5 கடமைன்னா ஈமானு, தொழுக, ஜக்காத்து, நோம்பு, ஹஜ்ஜு. அப்ப இந்த 2 தான் மெயினா பிடிக்கிறான் தான் பாருங்க. அக்கி முஸ்லாத்த வாத்து ஜக்காத்து, அக்கி முஸ்லாத்த ஆத்து. தொழுவுலையா ஜக்காத்து கொடுக்கல, மாப்பிள்ள நீ வா, எங்க வரணும், இந்த சஹருன்ற நரகத்துல போடுறான். இதை அவன் சொல்லி காட்டுறான். நான் தொழுவுல, நான் ஏழைகளுக்கு மிசிக்கனுக்கு நான் தர்மம் பண்ணல, சதக்கா பண்ணல, ஜக்காத்து கொடுக்கல அப்படின்னு தெளிவா சொல்லி இதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன் நரகத்துங்கிறான். எப்படி கோர்ட்ல ஒரு குற்றவாளி சொல்லுமா, ஜட்ஜி கேட்பான், ஏன்டா அதை ஒத்துக்கிறியா, இந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா, இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனைமா. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான், நீ தொழுவுல ஜக்காத்துக்குள்ள இதுக்குதான் இந்த குற்றம் அப்படிங்கும்போது இவன் ஏத்துக்குவான். அதாவது ஒரு குற்றவாளியுடைய தண்டனையை அல்லாவும் சொல்லி காட்டுவான், இங்க கோர்ட்லயும் சொல்லி காட்டுவாங்க. அப்ப இந்த தண்டனைக்கு அடுத்தது அவன் இன்னும் கொஞ்சம் வேகமா பேசுவான் பாருங்க. நாங்கள் ஆகி இருந்தோம், நாங்கள் ஆகிவிட்டோம், கத்திபு யௌமல் தீன், நாங்கள் ஆகி இருந்தோம், கத்திபு பொய்ப்படுத்தணும். இதெல்லாம் இல்ல போய
கத்திபு எம்மதி, அந்த தீர்ப்பு நாள், கூலி கொடுக்கும் நாளை நாங்கள் பொய்ப்படுத்தினோம். ஜாலியா இந்த உலகத்துல அப்படியே ஜாலியா இருந்துட்டு இது என்ன பொய்ப்படுத்தினோம், ஆகவே எங்களுக்கு இந்த தண்டனை அப்படி சொந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றான். இப்ப பாருங்க, இப்ப கபரை போய் நீங்க ரெண்டாக்குறதுலாம் கூடாது. எல்லாருக்கும் அது ஒரு கபரா வச்சிருங்க. எந்த கபர்ல வச்சாலும் அவனுக்குள்ள தண்டனை தான். இந்த கபர்ல வச்சா தண்டனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது இந்த பாகுபாடுலாம் இஸ்லாத்துல நம்ம மார்க்கத்துல வேண்டாம். ஆனா இவன் எந்த கபர்ல வச்சாலும் மேல இருந்து வரலாம், மேல செத்து விட்டான், கடல்ல செத்து விட்டான், இல்ல இதுக்கு என்ன செய்வீங்க? அதனால இந்த கபரை பிரிக்கிறதுலாம் தப்பு. அவன் தண்டனை அவன் அனுபவிப்பான். அப்ப இந்த இவர் சொன்னது என்னன்னா, அந்த தொழுகையை பத்தி சொல்லும் போது இவ்வளவு லேசா சொல்றாரு அப்படின்னு நினைச்சு எனக்கு ஒரு சந்தோஷமா தான் இருந்துச்சு. இப்ப எனக்கு இந்த ஆயத்தை படிச்ச உடனே கேசு கண்டது, யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதே 74வது அத்தியாயத்துல 46வது வருஷம் 42, 43, 44, 40, 46 எல்லாம் ஒவ்வொரு லைன் படிச்சீங்கன்னா உனக்கு யாருமே ரெக்கமெண்ட் பண்ண வர மாட்டாங்க. ரெக்கமெண்ட் பண்ணி ஆளே இல்லைங்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் நமக்கு நபி? நம்ம அவங்களுக்கு சாட்சி சொல்றோம். அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்க்கு சாட்சி சொல்றான். சாட்சியத்துல அல்ல ஹஜ்ஜில சொல்லுவான், நபியே உமக்கு சாட்சி, ஏன்னா நான் தான் உங்களை ரசூலா தேர்ந்தெடுத்தேன், நீங்கள் மக்களுக்கு சாட்சி, மக்களை மற்றவர்களுக்கு சாட்சியுமா. அப்படிப்பட்ட சாட்சியா இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க சொல்றாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாரெல்லாம் நீங்க எடுக்கிறீங்களோ யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது, உங்களுக்கு பரிந்துரை செய்ய முடியாதுன்னு பட்டவத்திரம் சொல்றான். இது வச்சா இப்ப மேலும் அப்படியே கொஞ்சம் ஆயத்தை பாத்தீங்கன்னா, இந்த தொழுகை எங்கெங்க வருதோ எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா, எவன் தொழுகையை விட்டானோ முஸ்தர்தின் சலாத்து, அந்த ஜக்காத்து சதக்கா இதை விட்டாங்களோ காப்பாத்துறதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா எங்க போயிட்டான்? இப்ராஹிம் நபி போயிட்டான். அல்லாஹ் சுப்ஹான் இப்ராஹிம் நபி காட்டி கொடுத்த, அல்லாஹ் இப்ராஹிம் நபி கத்து கொடுத்த அந்த தக்பீர், பேட்டர்ன் ஆஃப் த பிரேயர், அந்த தக்பீர் அல்லாஹ் அக்பர் இருந்தது, ருக்கு, சைதா, துவா, அப்புறம் இந்த இது பள்ளியா சுத்தம் பண்றது, இந்த ஆர்டர் இருக்குதுங்களா, இந்த ஆர்டர் இப்ராஹிம் நபி செஞ்சதெல்லாம் எல்லா இறை தூதர் மரியாதை அந்த ரூம்ல உட்காந்து செஞ்சாங்க. அதை சொன்னாங்க மெஹராப்ல தொழுதாங்க, இந்த தொழுகை தான். அப்ப மூசா இந்த தொழுகை, ஈசான தொழுகை, நபிகள் நாயகம் இந்த தொழுகை, அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை இப்ராஹிம் நபிட்டே வருது. இதுக்கு அல்ல ஆதாரமா என்ன சொல்ற, இதே 4வது அத்தியாயம் 48 காட்டா, 4வது அத்தியாயம் 48வது வசனத்துல சிறுக்கு வைக்கலன்னா நீ தப்பிச்சுக்கிட்டேங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி 4வது அத்தியாயம் 115வது வசனத்துல என்ன சொல்றான், யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அந்த தூதர் ஃபாலோ பண்ண மூமின்கள் வழியை செல்லாதவர்கள் வலித்தவர்கள். வலித்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற டெஃபனிஷன் என்ன பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இருக்காங்க, அந்த தூதர் காட்டிய வழி, அந்த காட்டிய வழியை பின்தொடர்ந்த மூமின்கள், தூதர்கள் வழி, அந்த தூதருடைய வழியை பின்பற்றி மூமின்கள், இந்த மூமின் தூதர் வழி மூமின்கள் சென்ற வழியை யார் பின்பற்றவர்கள் அவர்கள் வழிகிறார்கள். வழியை விட்டு இப்படி போறவன் இப்படி போக ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒண்ணு. அடுத்தது இன்னும் பாருங்க, குரான்ல வருது. அதாவது வந்து இப்ப நம்ம இதை பார்த்தோம், நம்ம பயப்படுறோம். பயந்த உடனே இப்ராஹிம் நபி கேட்ட துவா தான். என்ன கேட்டாங்க வந்து, அப்ப கேட்டா ரப்பி நஜானி முக்கீமு ஸலாத்த துர்ரியத்தை ரப்பனா தகப்பல் துவா. அல்லாஹ் என்ன முதல் தொழுவானே ஆக்கு, என்ன உனக்கு நன்றி சொல்லணும் ஆக்கு, என் குடும்பத்தார் ஆக்கு, என்ன நன்றி செய்யணும் ஆக்கு, வக்கீமு ஸலாத் என்ன தொழுவணும் ஆக்கு, துர்ரியத்தை என் குடும்பத்தார் ஆக்கு, ரப்பனா தகப்பல் துவா, அந்த துவாவை அங்கீகரி, எங்களுக்கு வந்து அக்கினா அதாபனா நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடு. இது எல்லா இறை தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடிக்கிறாங்க. அங்க இப்ராஹிம் நபி சொன்ன இந்த துவா தான். அப்ப எங்க வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நம்ம வந்து என்ன ஆகும், இந்த இது என்ன தொழுவாளியாக்கு, அல்ல என்னுடைய குடும்பத்தாரையாக்கு. ஏன்னா அப்பப்ப நம்ம பெசகலம் பாருங்க, அந்த பெசகமா இல்லாம இருக்குது, அப்பப்ப இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம இதை. அப்ப இது அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். எப்படி சொன்னான், அவங்க சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா, கூ சொல்ற பாருங்க, அல்லாஹ் கூ அன்ஃபுஸக்கும், உன்னை காப்பாத்திக்க, அன்ஃபுஸக்கும் நம்ம நபிஸை காப்பாத்திக்க, கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லக்கும் நார், உன்னையும் உன் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாத்திக்க, உன்னையும் உன் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்ற, கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லக்கும் நார். இவ்வளவு இருக்குது. எல்லாம் தொழுகையை ஜாயின் பண்ணி தான் வருது. தொழுகையை விட்டுக்கினீங்க, தொழுகைக்கு இன்னொருத்தர் கூட மீனிங் சொல்லுவாரு,
இன்னொருத்தர் மீனிங் சொல்ற, எந்த மீனிங் எப்படி போனாலும் சரி அல்லாஹ் சொல்ற மீனிங் தான், இந்த பேட்டர்ன் தான். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்ச பேட்டர்ன் தான், எல்லா இறை தூதரும் செஞ்ச பேட்டர்ன் தான் இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு வரோம். இந்த பேட்டர்னுக்கு வேற மாதிரி கூட்டலாம் கொடுத்தீங்க ஒண்ணும் நடக்காது. அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த இடத்துல சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் அவ பேர்லயே ஒரு ஆயத்து இது வசனம் இருக்குது, முகமது ரசூல் ஸல்லல்லாஹு முகமதுன்னு ஒரு அத்தியாயம் இருக்கும். அதுல வருது எப்படி, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இந்த வேதத்தை நம்பி கொண்டார்களோ அவர்களுக்கு பரக்கத்து இருக்குது, பனிஷ்மெண்ட் இல்லைங்கிற மாதிரி பேசலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு வழிகாட்டுறது தான் பின்பற்றி ஆகணும். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொல்றான், அல்லமல் குரான், நான் தான் அந்த குரானை கொடுத்தேன். அல்லமும் பயான், அவருக்கு தெளிவுரையும் விளக்கத்தை நான் தான் கொடுத்தேன். 55 அர்-ரஹ்மான் சூறால நம்ம தப்ப முடியாங்க, வேணா மன்னிப்பு கேட்கலாம், அதான் அல்லாஹ் இருக்கான். அப்ப நீ மன்னிக்க இதை பண்ண முடியாது. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்க. அவங்க கேட்கறாங்க, கேட்கும் போது எப்படி கேட்கறாங்க, இன்னொன்னு சொல்லும் போது அத்தியுல்லா அத்தியு ரசூல், அல்லாஹ்வை நீ பின்பற்று, அல்லாஹ்வை ஏத்துக்க, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்று, இல்ல அல்லக்கும் துருகமும், நீ கருணை உடையனாவ. அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டேன், அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டின வழி அது உனக்கு தப்பா இருந்தா எனக்கு அதை பத்தி கவலை. ரசூல் ஸல்லல்லாஹு காட்டிய வழி, இறை தூதரை காட்டிய வழி, அந்த வழியைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அமீர சாலிகன். அமீர சாலிகன்னாக்கா 33ஆவது அத்தியாயம் 35ஆவது வசனத்துக்கு போயிடணும், இதான் அமீர சாலிகன். அப்ப அந்த அமீர சாலிகன் நீ செஞ்சினாக்கா பயம் இல்ல. அப்ப அத்தியுள்ளா அத்தியூ ரசூல் அல்லக்கும் துருவமும், நீ கருணைக்கு உள்ளவனாவாய், அல்லாஹ்வுடைய கருணைக்கு உள்ளவனாவாய், அல்லாஹ்வுடைய கருணை நம்பி கிடப்பானா. அல்லாஹ் கதப அலைக்கும் ரஹ்மா, அந்த கருணையை தன் மீது கடமையாகி கொண்டான், மன்னிக்கிறது அல்லாஹ் கடமையாகி கொண்டான் அப்படின்னு வருது. அதே மாதிரி அத்தியுள்ளாவ அல்லாஹ்வை நம்பு, மத்திய ரசூல் ஃபாலோ பண்ணு. அப்படி ஃபாலோ பண்ணல அல்லக்கும் துஃப்லிஹூன், உன் அமுல்ல நான் சொல்றேன், உன் அமுல் எல்லாமே போயிடும். இஸ்லாம் தான், நான் முஸ்லீம் தான், ஆனா ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணல, அதனால நல்ல காரியமா செய்யறேன், நிச்சயமா நிறைய காரியம் செய்யறேன். ஆனா அந்த களிமா இல்லைன்னு வைங்க, முடிச்சு எல்லாமே துஃப்லிஹூன், உன்னுடைய எல்லா செயலும் ஸ்பாட்ல இதான. இதுக்குத்தான் முஸ்லீம் நான் முஸ்லீம் இவங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படணும். அல்லாஹ்வை ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஏற்றுக்கொண்டார்களோ தப்பிக்கிறதுக்கு ஒரு 70-80% வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா வழி இல்லை. அதனால்தான் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய வேதம் அல்லாஹ்வுடைய தூதரம் செய்த வழிகாட்டு பாருங்க, அந்த வழிகாட்டு தொழுகை, ஜக்காத்து, சதக்கா, இது ரெண்டையும் செஞ்சீங்கன்னா நாம கன்ஃபார்ம்டா தப்பிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கன்ஃபார்ம்டா சஹர நகர் தான், இது நோ டவுட். இதை வச்சு சொல்ல அல்லாஹ்வுடைய வார்த்தையை சொல்றேன். இது இன்னும் சொல்ல போனா இன்னொரு வார்த்தையை முடிக்கிறதுக்கு அத்தியாயம் 23 மூமின் அத்தியாயம் வெற்றி அடைந்த மூமின்கள் வெற்றி அடைஞ்சிட்டாரு அந்த வசனம் வரும். அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா 10 வார்த்தை வரும், எல்லாம் சிங்கிள் லைன் தான். அந்த 10ல நீங்க இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாம் பட்டா போட்டு கொடுக்கணும், இந்த ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை உனக்கு தர்றேன்னு பட்டா போட்டு கொடுத்துட்டான். கன்ஃபார்ம்டு. அல்லாஹ் வாக்கு மாற மாட்டான், நிச்சயமா கொடுத்துருவான். அந்த 10ல எதையாவது ஒண்ணு, இப்ப நான் ஒண்ணு ரெண்டுல இல்ல, அப்படி இல்லைன்னா கூட அல்லாஹ் நான் இல்ல, எனக்கு ஈமான ஸ்ட்ராங்காக்கி என்னோட வழியை நேராக்கு, அதுல எனக்கு ஈடுபாடு கொடுன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ் மன்னிப்பா. அந்த பக்கம் வரும்போது அல்லாஹ் நம்மளை சேர்த்து விட்டுருவான், கவலைப்பட வேண்டியல. ஆனா அந்த அத்தியாயப்படி நீ நடக்கலன்னா உனக்கு நரகம் தான், இதான் கன்ஃபார்ம். அப்ப தொழுகையும் ஜக்காத்தும் இல்லை என்றால் உனக்கு நரகம் கன்ஃபார்ம்டு. அந்த நரகத்துக்கு பேர் என்ன, சஹரு. அப்ப சஹர் என்ற நகரம் எங்க குரான்ல வருது, 2 இடத்துல வருது, இன்னொரு இடத்துல வரும். அது எவ்வளவு பேர் அந்த ஜுவாலை எவ்வளவு பேர் கடுமையா இருக்கும் என்பதை சொல்லி காட்டலாம். இதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும். அன்புக்கும் ஒன்ன காப்பாத்திக்க, உன் நப்ச காப்பாத்திக்க, அகனுக்கும் உன் குடும்பத்தை காப்பாத்திக்க, பின்னார் நெருப்பில இருந்து காப்பாத்திக்க. உன்னை காப்பாற்றிக்குள் அன்புக்கும் அவனுக்கும் நம்ம நபிசையும் நம்முடைய குடும்பத்தார நிறைய நெருப்புல இருந்து காப்பாத்துக்கணும். அதுதான் அல்லாட்ட துவாக்கணும். ரப்பனா லா துஸிக் குலூபனா வஅது இது ஹதைத்தனா வஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்களுக்கு ஈமான கொடுத்துட்ட, உன்னை நம்பிட்டோம், இதுல பேசாம எங்களை கூட்டிட்டு போ. ஏன்னா எங்களை சுத்தி பலாபக்கெல்லாம் இருக்குது,
ஒண்ணு ரெண்டா இருக்குது. பெரிய நரகத்தினுடைய ஜாலி தான் இங்க இருக்குது. எல்லாத்துலயும் நம்மளும் பலகீனமா அழுத்தம், அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. இருப்பினும் இந்த பலகீனத்தை, இந்த பாதுகாப்பை கொடுத்து நம்ம இந்த பாதுகாப்பை நம்ம புடிச்சுக்கிட்டோம், நம்ம தப்பிப்போம். முடிக்கிறதுக்கு இன்னொன்னு சொல்றேன். என் வாப்பா உங்க உமா யாரு பெத்த தாப்பெல்லாம் சொத்து எழுதியிருப்பான். இந்த காரு, இந்த அந்த வீடு, இந்த அந்த நிலம், இந்த அந்த டெபாசிட் கொடுப்பான். இதெல்லாம் நம்ம கொடுப்போம். ஏற்பட்ட சொந்தம். அந்த புள்ளிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, எப்பா இதெல்லாம் உனக்கு கொடுத்தேன், உனக்கு படிப்பு கொடுத்தீங்க, உனக்கு சொத்து கொடுத்தேன், சோகம் கொடுத்தேன், என்ன மறந்துடாத. நான் மூத்தாகிட்டாக்கா, நான் இறந்துட்டாக்கா, ரப்பி ஹம்குமா கமா நம்பியான்னு செய்கிறா. யாரெல்லாம் என்னுடைய தாய் தகப்பன் எப்படி என்ன சந்தோஷமா வச்சாங்களோ அந்த மாதிரி அவங்கள சந்தோஷமா கேட்கிற துவாவும் இப்படியே கத்து கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னு வைங்க, சொத்தை வச்சு அவன் ஜாலியா இருப்பான். சொத்தை கொடுக்கும்போது சொல்லணும், இதை கொடுக்கறதே இதுக்குதான். நல்ல பப்ளிக்கா ஓப்பனா சொல்லுங்க, கொடுக்கறதே இதுக்குதான். அப்போ ஒண்ணு நான் சந்தோஷம் வைக்கும் போது என்ன அல்லா சந்தோஷமா வைக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த வார்த்தை ரப்பி கம்குமா கம்மா ரப்பி அனுப்பிச்சான். அந்த வார்த்தை கேட்டா 5 ஒத்துழு ஏதாவது ஒரு ஒத்துழு டைலி கேளு, அதை கொண்டு எனக்கு பறக்கத்து கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு சொன்ன வார்த்தையை தான் சொன்னேன். இதை கொண்டு நம்மளும் நம்முடைய குடும்பத்தாரு மற்றவனை காப்பாத்திருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு நேர்வழி காட்டிட்டா, இந்த நேர்வழியில பின்பற்றுறதுக்கு அந்த இறைவனவே துவாக்கும். ஐயாக்க நமது ஒய்யாக்கிறது, இறைவா உன்னே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேர, எங்களுக்கு எதின சிராத்தல் முஸ்தகீம் நேரான விலை காட்டிக்கிட்டே இரு என்று கூறி நிறைவு செய்யணும். ஆகிறதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி